ஆக்கங்கட்ட கூவ மாப்பிள்ளைலாம் நான் தான் உங்கள் நெல்லைவேலி பேசுகிறேன். இன்றைக்கி இந்த பதிவு யாருக்கு அப்படின்னா, நம்ம எல்லோரும் தெரிஞ்ச வணக்கமுங்கோ சீலா மற்றும் நெல்லை சங்கர் அவங்களுக்கு தான் இந்த பதிவு. நண்பர்களே, அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, வணக்கமுங்கோ சீலாவுக்கு வந்து நிறைய கிஃப்ட் வருது, பரிசு கொரியர்லாம் வருதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பொறாமப்பட்டு பொங்கி எழுதுகிறாங்களாம். இவளுக்கு மட்டும் எதுக்கு இவ்வளோ பரிசு வருது, வணக்கமுங்கோ சீலாவுக்கு யார் தான் அப்படி அனுப்புகிறா, அப்படிலாம் நிறைய பேர் வைத்தறிச்சப்பட்டு இது பண்ணி படுறீங்கன்னு சொல்லி வணக்கமுங்கோ சீலா வருத்தப்படுறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஐயா அவங்களுக்கு கிஃப்ட்டு வரட்டும், பரிசு வரட்டும், கொரியர் எது வேணாலும் வரட்டும் ஐயா, அது அவங்களுக்கு தானேயா வருது. அவங்க சரி கஷ்டப்படுறாங்க, அதனால் அவங்க நண்பர்கள் வந்து அவங்களுக்கு வந்து இலவசமாக அதை பண்ணுறாங்க, மனசுக்கு பிடிச்சி பண்ணுறாங்க. சரியா? உங்களுக்கும் வாழ்க்கையில் பிரச்சனை இருந்தால் நீங்களும் உயர்ந்து வாங்க, உங்களுக்கும் நிறைய நல்ல நண்பர்கள்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒருத்தவங்களுக்கு வந்து அது வருது இது வருதுன்னு யாரும் பொறாமப்படாதீங்க நண்பர்களே. சரியா? முடிஞ்ச அளவுக்கு நீங்களும் வந்து முயற்சி செய்து வாழ்ந்து காட்டுங்க. இல்லைன்னா பொருள் ஒருத்தங்களுக்கு உதவி பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஊழியம் பண்ணாலும் ஓத்திரம் பண்ணக்கூட பழமொழி சொல்லுவாங்க. நான் என்ன சொல்கிறேன் நண்பர்களே, யார் யாருக்கு எது விதிக்கப்பட்டுச்சோ அதை தான் நடக்கும். அதே மாதிரி வணக்கமுங்கோ சீலா குட்டி வணக்கமுங்கோ சீலான்னு சேனல் ஆரம்பிச்சுட்டு அதுக்கு நிறைய பேர் வந்து தவறான கமெண்ட்லாம் போடுறீங்க. ஒரு சேனல் வச்சு சம்பாத்தியம் பண்ணது போதாதான் இன்னொரு சேனல் வச்சு சம்பாதிக்கணுமா அப்படின்னு சொல்லி அதெல்லாம் வந்து கேட்டு மனசை புண்படுத்துகிற மாதிரி பண்ணுறீங்களா? அது வணக்கமுங்கோ சீலா தங்கச்சியும் நெல்லை சங்கர் மாப்பிளையும் ரொம்ப வந்து வேதனைப்படுறாங்க. ரைட் நண்பர்களே, யார் எப்படி இருந்தாலும் அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்க தீர்மானிக்கணும், பார்த்துக்கிடணும். சரியா? ரைட் நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி நினைக்கிறேன் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போ அமைக்கிறீங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம் நண்பர்களே.